நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ விசுவாவசு வருட வைகாசி மாதம் 4ஆம் தேதி, இது ஞாயிற்றுக்கிழமை. தமிழுக்கு ஆங்கிலம் 18/5/2025 ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:53 திதி இன்று அதிகாலை 3:33 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று மாலை 4:17 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாம யோகம் இன்று அதிகாலை 4:24 வரை சுபம், பின்பு சுப்பிரம். கரணம் மாலை 3:19 வரை கரசை, பின்பு வணிசை கரணம். அமிர்தாதி யோகம், சித்த யோகம், அமிர்த யோகம் இரண்டும் இன்னைக்கு இருக்கு. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. நண்பகல் 1:30 2:30 வரை. வாரசூல மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 4:17 வரை மிருகசீரிடம், பின்பு திருவாதிரை. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, தேய்பிறை சஷ்டி, திருவோணம். முருகப்பெருமானையும் அதே மாதிரி பெருமாள் வழிபாடு இன்னைக்கு செய்வது மிக மிக சிறப்பு. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவரை வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு. ஏற்கனவே சொல்லியிருக்க, ராகு காலத்துல பைரவரை வழிபாடு பண்ணால் நிறைய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள். சஷ்டியும் இருக்கு, திருவோணம். திருவோணம் யாருடைய நட்சத்திரம்? பெருமாளுடைய நட்சத்திரம். அதுவும் இந்த சித்திரை மாதத்தில் வைகாசி மாதத்தில் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அதனால இன்றைய தினம் பைரவர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, அவரவருக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்தை இன்னைக்கு வணங்கினால் சிறப்பாக இருக்கும். கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்னைக்கு ஒரு எலுமிச்சக்கனியை மட்டும் கொண்டு போங்க, வேற எதுவும் வேண்டாம். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு, இன்னல்களை தீர்க்கும் சிவ மந்திரம். சிவனுக்கு நிறைய மந்திரங்கள் இருக்கு. ஆனா ஒரு வரி மந்திரம்ன்றது ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். இந்த மந்திரங்கள் எல்லாம் நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், கெடுதலுக்கு எதுவும் பயன்படுத்தக்கூடாது. அடுத்தவங்களை கெடுக்கலாம் எதையும் நினைக்க கூடாது. சரி, நம்ம கோச்சாரத்தை பார்ப்போம். ரிஷப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவான், சிம்மத்தில் கேது பகவான், துலாத்தில் மாந்தி பகவான், மகரத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சுக்கிர பகவானும் சனி பகவானும், மேஷத்தில் புத பகவான். இன்றைய தினம் திருக்கணிதப்படி ராகு கேது பெயர். இதுக்கு முன்னாடி நடந்தது வாக்கியப்படி நடந்தது, இப்போ நடக்க போறது. அதாவது இரவு 7 மணிக்கு மேல திருக்கணிதப்படி பெயர்ச்சி ராகு கேது. சரி, இப்ப நம்ம கோடீஸ்வர யோக மந்திரங்கள், இன்னல்களை தீர்க்கும் சிவ மந்திரம். இப்போ சிவ சிவ என்ற மந்திரத்தை சொன்னால்களே இன்னல்கள் நீங்கும் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இதுல எந்த மாற்று கருத்தை கிடையாது. இருந்தாலும் ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு விதமான இன்னல்கள் இருக்கிறது இல்லைங்களா? ஒருத்தருக்கு பண கஷ்டம் இருக்கோ, ஒருத்தருக்கு குடும்பத்துல கஷ்டம் இருக்கோ, ஒருத்தருக்கு நோயே தீராது, ஒருத்தர் சில பேருக்கு அடிக்கடி விபத்து ஏற்படும். இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது, இன்னல்கள் தான் இருக்கு. சரி, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு தர சிவ மந்திரங்கள் ஒவ்வொரு வரியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சிவ மந்திரம் என்பது அவ்வளவு பவர்ஃபுல்லானது. அந்த மந்திரங்களை பற்றி என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் எந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த மந்திரம் தேவையோ அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அந்த சொல்கின்ற தருவாயில் சிவபெருமான் வந்து உங்களை உடனடியாக காப்பாற்றுவார். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஒரு வரி மந்திரம்தான் இது. கஷ்டங்களை தீர்க்கும் சிவ மந்திரங்கள், மரண பயம் நீங்கவும் யமனையும் வெல்லக்கூடிய மந்திரங்கள் இந்த சிவ மந்திரங்கள். சரி, முதல்ல நம்ம கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கும் யமனை வெல்லக்கூடிய ஒரு மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் நசி மசி.
இந்த மந்திரத்தை சொல்லுங்க, 1008 முறை சொல்லுங்க. அத சொல்லும்போது உங்களுக்கு யமனையும் வெல்லலாம். இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. 2வது மந்திரம் பார்த்தீங்கன்னா, எதிரிகளை வீழ்த்தி. நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையா அதுதான். ஆபீஸ்ல ஒரு எதிரி, வீட்டு பக்கத்துல எதிரி, எதிர்க்க எதிரி, கூடவே இருக்கிறவன் குழி பறிச்சுட்டு போயிடுவான். இந்த மாதிரி இந்த எதிரிகளை வீழ்த்தி மன்னனையும் மண்ணாக்கக்கூடிய மந்திரம் இது. ஆனா இது நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். கெட்ட நேரத்தில் கூட உங்களுக்கு இது நன்மை நடக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நன்மைக்கு மட்டும் பயன்படுத்தினால் வேலை செய்யும். இல்ல அடுத்தவனை அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வேலை செய்யாது. அதான் அங்க இருக்கிற விஷயம். இது மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் மசி நசி, ஓம் நங் நங், எல்லாமே 1008 வீதம் சொல்லணும். சொன்னாதான் அது பலிக்கும். 2 தடவை சொன்னால் பலிக்காது. இதுக்கு நிறைய வழிமுறைகளும் இருக்கு, சரிங்களா? அதாவது கெட்ட நேரத்துல கூட உங்களுக்கு நன்மை நடக்கணும்னா ஓம் அங்கங் அப்படின்ற மந்திரத்தை சொல்லலாம். உங்களுக்கு ஒருபோதும் கெடுதல் வராது. ஆனா கெட்டது அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். புரியுதுங்களா? அதனால நல்ல எல்லாமே உங்களுக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னு சொன்னால், உங்களை ரொம்ப இம்சப்படுத்துறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, கூட இருந்தே உங்களுக்கு நிறைய கெடுதல் பண்றாங்க, கெடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ இந்த மந்திரங்களை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வசியத்துக்கு, வசியம் அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த வசியத்துக்கு இந்த மந்திரத்தை சொன்னால் வசியமாகும். ஓம் வசி வசி என்று சொன்னால் எப்படிப்பட்ட எதுவும் உங்களுக்கு வசியமாகிடும். சரிங்களா? இன்னும் நிறைய இருக்கு. நாளைய தினம் கொஞ்சம் சொல்றேன். இது வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. நன்மைக்கு மட்டும் பயன்படுத்துங்க, கெடுதலுக்கு பயன்படுத்தாதீங்க. ஏன்னா நிறைய மந்திரங்கள் உலகத்துல இல்லாம இல்லை. இதெல்லாம் சித்தர்கள் கூறிய மந்திரங்கள் தான் இது. இது நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மந்திரங்கள்லாம் நான் போட்டிருக்கேன். போடலன்னு இல்லை, அதெல்லாம் ரொம்ப காலம் ஆயிப்போச்சு. அதெல்லாம் மீண்டும் ஒரு முறை இப்போ இதை போடலான்ற ஒரு எண்ணம் வந்தது, அதனால சொல்லியிருக்க. நன்மைக்கு மட்டும் பயன்படுத்தினால் உங்களுக்கு எந்த விதமான கெட்டதும் நடக்காது. ஓகேங்களா? சரி, இப்போ 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, சவாலான வேலைகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். பிரபலமானவர்களின் சந்திப்பு ஏற்படும். உறவுகள் வழியில ஆதாயம் கிடைக்க, அரசு தொடர்பான காரியத்துல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். வியாபாரத்தில் புதுவிதமான சூழல்லாம் ஏற்படும். வேலை சார்ந்த முயற்சிகள் இன்னைக்கு பலிதமாக கூடிய ஒரு தன்மை. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கு. அதிசய கிழக்கு திசை, அதிசய நிறநாமன், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல சந்திப்பு ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும். கிருத்திகை நட்சத்திரக்கார் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சிந்தனை, தெய்வ சிந்தனை அதிகமாக இன்னைக்கு ஏற்படும் மனதளவில். அதே மாதிரி பணம் வருகின்ற ஒரு தருணத்தில் ஏற்றம் இறக்கம் ஏற்படும். எதிர்பாராத ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்படும், அதனால பார்த்துக்கங்க, ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. நிர்வாகம் சார்ந்த பணிகள்ல நிதானத்தோடு செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம். ரொம்ப நாளா இந்த பிரச்சனை முடிவுக்கு வரல அப்படின்னு நினைத்திருந்தவர்கள் இன்றைய தினம் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்படும். மனதில் எதிர்கால சேமிப்புகள் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்கணும். அதே மாதிரி சிந்தனைகள் அதிகரிக்கும். இதை செய்யலாமா அது செய்யலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த யோசனை நல்ல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசயன் ஒன்றாமன், அது சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். சிந்தனை மேம்படக்கூடிய நாளாக இருக்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் நிதானம் தேவை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே,
விளையாட்டான பேச்சுகளை குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. அவங்க ஏதாவது செய்வாங்களா, நமக்கு பணம் கேட்டா கொடுப்பாங்களா அப்படின்லாம் எதையும் யோசிக்காதீங்க. இன்னைக்கு எந்த ஒரு செயல் செஞ்சாலும், எந்த வேலை செய்தாலும் பதற்றமில்லாமல் இன்னைக்கு ஒவ்வொரு வேலையும் செய்யுங்க, நல்லா இருக்கும். சின்ன சின்ன அவப்பெயர்கள் ஏற்பட்டு நீங்க முதலீடு சார்ந்த செயல்பாடுகளை இன்னைக்கு தவிர்த்துருங்க. முதலீடு எதுவும் போடாதீங்க. கல்வித்துறையில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் ஏற்படும். மாணவர்களுக்கு அதே நிலைதான். அதே மாதிரி பொறுப்புகள் மேம்படக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு சந்திராசமும் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா செயல்பாடு இருக்கணும். விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணிட்டு போங்க. அதிசய வடகிழக்கு திசை அதிசய நிறநாமின் நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சில கவனம் தேவை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பதற்றமின்றி செயல்படுங்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் மறைகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து நடக்கின்ற ஒரு தருணம். புதிய நண்பர்களால் உற்சாகம் ஏற்படும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். கணவனாந்தால் மனைவி, மனைவியாந்தால் கணவன் வழியில மதிப்பு மரியாதை எல்லாம் இன்னைக்கு கூடும். அதே மாதிரி உத்தியோகத்துல ஒத்துழைப்பு கிடைக்கும். போட்டிகள்ல சாதகமான சூழல்லாம் அமைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதே சமயத்துல கூட்டு தொழில் பண்றவங்க இன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றத்தோடு இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் சாதகமான ஒரு சூழல் அமையும். அதிசய வடகு திசை அதிசய நாராமின் அசுர வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய பேச்சில ஒரு அனுபவ அறிவு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். தடைப்பட்ட சில காரியங்களை செய்து முடிப்பீங்க. உங்களோட இருப்பவர்கள், அவர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். திடீர் தன வரவுகளால் கையிருப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். அதே மாதிரி சேமிப்பும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி மனதளவில் ஒரு கவலைகள்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் தடைகள் எல்லாம் விலகி நன்மைகள் நடக்கின்ற ஒரு தருணம். அதிசய மேற்கு செய்யன் 3ஆம் நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்பு மேம்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, நினைத்த வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு. மற்றவர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. சமூகம் தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். வித்தியாசமான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். தன வருவாயை மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள்லாம் மேலோங்க. அனுபவ அறிவால் சில முடிவுகளை எடுப்பீங்க. அதே மாதிரி நவீன யுக்திகளின் மூலம் வியாபாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்றைய நாள் கொஞ்சம் சிரமங்களும் நிறைந்து இருக்கு, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். அது மாதிரி 10ஆம் இடத்துல உங்களுக்கு குரு வந்திருக்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் இன்னைக்கு திருக்கணிதப்படி ராகு கேது பயிற்சி ஏற்கனவே வாக்கியப்படி நடந்துருச்சு. இருந்தாலும் இன்னைக்கு திருக்கணிதப்படி நடக்கும்போது பலன்கள் நல்ல நடக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. ஏன்னா கன்னிராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் வரார். கேது 12க்கு போயிடுவார். அதனால இதுவரைக்கும் இருந்து வந்த சில பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கவலையப்படாதீங்க. இன்றைய தினத்துல கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிசய மேற்கு செய்யணும் 1ஆம் நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் எல்லா விதத்திலும் ஆர்வம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, நினைத்த சில வேலைகள் தாமதமாக இன்னைக்கு முடியும். அதே மாதிரி தாயாரோட சண்டை போடாதீங்க. தேவையற்ற விவாதங்களை ஏற்படுத்தாதீங்க.
கொஞ்சம் விட்டு கொடுத்தல் புரிதல் இருந்தால் நன்றாக இருக்கும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும். புதிய வேலைக்கான வாய்ப்புகளை சாதகமாக அமையும். வியாபாரத்தில் சில சலுகைகள் மூலம் லாபத்தை மேம்படுத்துவீங்க. சமூக பணிகள்ல உயர்வு ஏற்படும். கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையெல்லாம் குறையும். இன்றைய நாள் உழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிசய கிழக்கு திசை அதிசய எண்ணெய் 5 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்கள்லாம் விலகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும். வியாபாரம் நன்றாக இருக்கும். அதே மாதிரி விளையாட்டு விஷயத்தெல்லாம் ஆர்வத்தை காட்டுவீங்க. பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். வியாபாரம் தொடர்பான இடமாற்றம் குறித்த முயற்சிகள்லாம் கைகூடும். உத்தியோகத்துல வேகம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். அதே மாதிரி சமூக பணிகள்னா பொது பணியில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மதிப்பு மரியாதை இதெல்லாம் கூடும். ஒரு புதுவிதமான இந்த நகைகள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடகிழக்கு அதிசயன் 9 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற தன்மை. அனுஷ நட்சத்திரக்கார முயற்சிகள் கைகூடும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். எதிர்பார்த்த சில தன வரவுகள்லாம் சாதகமாக அமையும். இழுபறியான வேலைகளை செய்து முடிப்பீங்க. வெளியூரில் இருந்து சாதகமான செய்திகள்லாம் கிடைக்கும். உறவினர்கள் வழியில ஆதாயம் ஏற்படும். தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் இன்னைக்கு குறையும். இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாகவும் இருக்கும். இன்னைக்கு குடும்பத்தில் அதிசய கிழக்கு திசை அதிசய 5 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் குறைகின்ற ஒரு நாள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமா இருக்கும். எதை செய்தாலும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, அலுவலகத்துல எதிர்பாராத சில மாற்றங்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தரம். திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். மனதில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். மற்றவர்களின் பொருட்கள் மீது ஈர்ப்பு இன்னைக்கு அதிகமாகும். ஒரு அழகான பொருளை பார்த்த உடனே இந்த மாதிரி பொருள் இவ்வளவு அழகா இருக்கே, அது நம்ம வாங்கணும்ன்ற ஒரு நினைவு, ஒரு ஈர்ப்பு உண்டாகக்கூடிய ஒரு தன்மை. வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள்லாம் அதிகரிக்கும். ஆசைகள் மேம்படுகின்ற ஒரு நாளாகவும் இருக்கு. அதிசய மேற்கு திசை அதிசய 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, நினைத்த சில வேலை செய்வதில் அலைச்சல்கள் ஏற்படும். கொஞ்சம் கவனமா செய்யுங்க. பிள்ளைகளோட விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. வண்டி வாகனம் சார்ந்த பயணங்கள்ல கவனம் தேவை. உணவு விஷயத்துல கட்டுப்பாடு தேவை. வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை. நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்திருங்க. மறைமுகமான தடைகள் ஏற்பட்டு விலகும். இன்றைய நாள் பாராட்டுகள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடமேற்கு திசை 3 மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடு தேவை. புரட்டாதி நட்சத்திரக்காரர் தடைகள் எல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். பார்ந்த மீனராசி நேயர்களே, குடும்பத்திற்கு தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க இன்னைக்கு. அதே மாதிரி குடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகுகின்ற ஒரு நாள். பொன் பொருட்களின் சேர்க்கை ஏற்படும். எதிர்பாராத சில வாய்ப்புகள் மூலம் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். கலைத்துறைகள்ல உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க. இன்னும் சிறப்பாக இருப்பீங்க. ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்.
அதே மாதிரி கைத்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல மேன்மையான ஒரு நாள். இன்றைய நாள் தடை தாமதம் விலகுகின்ற ஒரு நாள். அதிசய கிழக்கு திசை அசையின் ஒன்றாமை அசை நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள்லாம் நிறைவேறும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.